வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம டக்குன்னு உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கனிவான வாழைப்பழமாக நான் எடுத்திருக்கேன். ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், பெருசாக இருக்கிறதுனால. நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எந்த வாழைப்பழம் தான் வேணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கனிவான பழமாக இருந்தால் போதும். நல்லா கைகள்லேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுக்கிட்டு ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வாழைப்பழம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த நெய்யிலே இந்த வாழைப்பழ கலவை நல்லா வதங்கணும். ஒரு பிஞ்சு நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது முற்றிலும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாட்டினா விட்டுடலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது நம்ம அருமையாக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்ப ஹெல்த்தியானது வேறு. எப்பொழுதுமே நம்ம ரவை வாழைப்பழம்லாம் வீட்டில் வச்சுருப்போம். நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1/2 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த வாழைப்பழ கலவையோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத ரவை தான். அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா நல்லா கலந்து வரட்டும். 1/2 கப் ரவைக்கு 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா பால்லேயே ரவை வெந்து கொடுக்கட்டும். நல்லா வேகணும். கலவை நல்லா சுருண்டு வரணும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தேங்காய் துருவல், 1 கப் பால். இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். சர்க்கரை கொடுத்தோன்னே கொஞ்சமாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆன உடனே அதை நல்லா கலவை சுருண்டு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். நம்ம எப்பொழுதுமே ஆயிலில் பொரித்த பலகாரமாக செஞ்சு கொடுக்காம இப்படியும் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சுருண்டு வந்தால் போதும். போதும். இந்த அளவுக்கு சுருண்டு வந்த உடனே ஒரு பவுலில் கொட்டிடுங்க. நல்லா ஆறட்டும். ஆறின உடனே நல்லா உருண்டைகளாக பிடிச்சிடுங்க. நல்லா பால்ஸாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுருங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுகள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாம்.
நல்லா பிடிச்சிட்டு ஒரு டவாவை காய வச்சுருங்க. ஒரு டவாவை காய வச்சுட்டு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். ஊற்றிட்டு நல்லா அந்த உருண்டை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து கொடுத்த உடனே பரட்டி பரட்டி விடுங்க. ஏற்கனவே வந்து வெந்திருக்கு ரவை, அதனால் இது சீக்கிரம் கலர் நல்லா மாறி வந்துடும். அதிக நேரம் வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த அளவுக்கு நல்லா கலர் 2 பக்கமும் நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். அடுப்பை எப்பொழுதுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிக அளவு வச்சிடாதீங்க, பட்டுன்னு கரிஞ்சு போயிடும். 2 பக்கம் நல்லா பரட்டி எடுத்துட்டு அவ்வளோதான், அருமையான ரவா பால்ஸ் தயாராகிடுச்சு. வாழைப்பழமும் வச்சு ரவையும் வச்சு நெய்யும் சேர்த்துருக்கோம். நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.